மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு. பாடசாலை மாணவர்களுடன் விபத்துக்குள்ளான பேருந்து சாரதி பலி. சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு, விலை அதிகரிக்கும் சாத்தியம். காணிப்பிடிப்பு வர்த்தமானி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கேகலிக உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக 13 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு. யாழ் மாநகர சபையில் குழப்ப நிலை, திடீரென வெளியேறிய முதல்வர். பிரித்தானிய விஜயம் குறித்த செய்திகள் பிழையானவை. அனுரகுமாரவின் திட்டத்தை ஆதரிக்கும் போல்கர் டர். ராஜபக்ச குடும்பத்திற்கு மற்றுமொரு அதிர்ச்சி, ஸ்ரந்தியின் சகோதரர் அதிரடி கைது. பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. ஈரானின் உச்ச தலைவரை கொல்ல முயன்றோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குருநாகல் பிரதேசத்தில் முடிவெட்ட சென்ற ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் குருநாகல் தொரட்டியாவ போலீஸ் பிரிவில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று மதியம் தொழிலதிபர் முடிவெட்டப் போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை வரை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியும் இயங்காமல் போயுள்ளது. இதனால் அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் கட்டம்புவ பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமைய மேலும் விசாரணையில் வாகனமும் அந்த நபர் காணாமல் போன தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவரது மனைவிக்கு இந்த விடயம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாகனத்தில் உயிரிழந்து கிடந்தவர் தனது கணவர் என மனைவியால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மர்மமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தலாய் மடிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகே பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பேருந்து ஒன்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வீதியோரத்தில் இருந்த 2 மின்கம்பங்களில் மோதியதில் பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் பேருந்தின் சாரதி துரதிருஷ்டவசமாக விபத்தில் உயிரிழந்துள்ளார். பேருந்தை செலுத்திய போது சாரதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டமையே விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தையில் தட்டுப்பாடாக உள்ள சம்பா, கீரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் சிறு மற்றும் குறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் கைவசம் இருந்த சம்பா, கீரி சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசியை சந்தைக்கு விடுவித்துள்ளனர். எனினும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் வசம் இருக்கும் சம்பா, கீரி சம்பா, சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றை தொடர்ந்தும் பதுக்கி வைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றின் விலை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் நாட்களில் சந்தையில் அரிசிக்கு செயற்கையான தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அதன் பின்னர் அரிசி விலையை அதிகரிப்பதற்கு பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது. காணி நிர்ணய சட்டம் பிரிவு 4ற்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் 28/3/2025 இடப்பட்ட 2430 கீழ் 25 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த வர்த்தமானியை தற்காலிகமாக வலிதட்டதாக்கும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு இலக்கம் SCFR 111/25 மனுதாரர் M.A. சுமந்திரன் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் கனக ஈஸ்வரன், பிரான் கோரேயா மற்றும் சட்டத்தரணிகள் பவானி பொன்சேகா, நிலோஷன் ரவீந்திரன், பெனிஸ்லஸ் துஷான் ஆகியோர் முன்னிலையாகினர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியா ரம்பக்வெல்ல உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக 13 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட விசேட நிரந்தர அமர்வின் முன்னிலையில் நேற்றைய தினம் குறித்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை கெஹலியா உள்ளிட்டவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாரதூரமான தன்மை கொண்டவையாக இருப்பதன் காரணமாக 3 நீதிபதிகள் கொண்ட நிரந்தர விசேட அமர்வொன்றின் முன்பாக அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டமா அதிபர் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க பிரதம நீதியரசர்
உத்தரவின் பேரில் இந்த விசேட நிரந்தர அமர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஹியூமன் இம்யூனோகுளோபின் மற்றும் ரிடாக்சிமெப் ஆகிய மருந்துகளுக்கு பதிலாக சுகாதார அமைச்சுக்கு வேறு மருந்துகள் அடங்கிய 6195 குப்பிகளை வழங்கி அரசாங்கத்திற்கு 1444 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட 13 குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்களுக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப விசாரணைகள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் சுமார் 18 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் முதலாவது அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விசேட அமர்வுக்காக கடந்த 23ஆம் திகதி திகதியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது. கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது. அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்தவுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதற்காக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் சபையின் உறுப்பினர் தர்ஷாந்த் கடந்த 23ஆம் திகதி கூட்டத்தில் சுகாதார குழுவில் உள்வாக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து ஏற்பட்ட இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது. ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அது எவ்விதத்தில் நியாயமானது. தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமக்கு தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளிநபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது பிராந்திய விஜயம் தொடர்பில் வெளியான செய்திகள் பிழையானவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரித்தானியாவின் வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திற்கான விஜயம் தொடர்பில் ஊடகங்கள் பிழையான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாம் அரசாங்க படத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தது என தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க தனது துணைவியாரின் கலாநிதி பட்ட கற்கை நெறிக்கான பட்டமளிப்பு விழாவிற்கு பிரித்தானியா சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் பிழையானவை எனவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பில் சட்ட ஆலோசனை பெற்று வருவதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு மனிதகுமார் திசாநாயக்கவும் அவரது அரசாங்கமும் மேற்கொண்டு வரும் திட்டத்தை ஆதரிப்பதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றினூடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். வோர்கர் டர்க் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்று வரும் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு என்ற 2 பகுதி மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது வலுவான நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் துணைவியார் ஜிரந்தி ராஜபக்சவின் சகோதரரான நிசாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். நிசாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தில் பாரியளவு முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான 1ஆம் தரத்துக்கான மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மிகவும் பொருத்தமான மாணவர்களை பாடசாலைகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சட்டவிரோத மற்றும் முறையற்ற முறைகள் மூலம் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்கும் நடைமுறை முடிவுக்கு வரும் என பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் கடன் அடைப்புக்கான பரேட்டை சட்டம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் இந்த தொழில்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் 50 மில்லியன் ரூபாய்க்கு கூடுதலான கடன் நிலுவையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான கையாளர்களிடமிருந்து வங்கிகள் நேரடியாக கடனை மீட்டெடுக்க அதிகாரம் பெறுகின்றன. இது நூற்றுக்கணக்கான தொழில்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் என்று
நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில், அரசாங்கம் தலையீடு செய்து பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளும் தொழில்களுக்கு நிவாரண திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். நாடெங்கும் ஏராளமான தொழில்கள் மூடப்படும் அபாயம், வேலை இழப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு, அதனுடன் நாட்டின் மீட்சி பாதையில் இருக்கும் பொருளாதாரத்துக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஏற்றுமதி சந்தை மந்தமான நிலையிலும் உலக பொருளாதாரமும் நிச்சயமற்ற நிலையிலும் சிறு மற்றும் நடுத்தர முயற்சியாண்மையாளர்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த தளர்வு கிடைக்காவிட்டால் ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கைகள் ஆபத்தில் சிக்கும் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய வங்கியையும் வணிக வங்கிகளுடனான கலந்துரையாடல் மூலம் பரேட்டை சட்ட அமலுக்கு உரிய கால வரம்பை மேலும் நீடிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். ஈரானுடனான 12 நாள் போரின் போது அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொலை செய்ய குறிவைத்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில், நாங்கள் ஹமேனியை ஒழிக்க விரும்பினோம், ஆனால் எங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்த ஹமேனி பதுங்கு குழிக்குள் பதுங்கிவிட்டார். ஆரம்பகட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதிகளுக்கு பதிலாக புதிதாக வந்தவர்களுடன் தொடர்புகளை அவர் துண்டித்துவிட்டார் என்று அவர் கூறினார். மேலும் ஹமேனியின் கொலைக்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என்றும் ஹாட்ஸ் தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அதன் அணுசக்தி நிலையங்களை மீண்டும் புதுப்பிக்கும் நிலையில் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.